வாழ்க வளமுடன் எல்லாருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் நான் பண்ணணும் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருந்தது கொஞ்சம் எனக்கு. ஏன்னா நான் வந்து என்னோடய இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் நான். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, ஆன்சைட்டி இருந்தது. ஏதாவது பண்ணணும், ஏதாவது யோகாவில் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோர்ஸ் ஆன்லைனில் சும்மா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். எனக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சவுடனே நான் அப்ளை பண்ண உடனே இது பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தோடனே நான் கண்டினியூஸாக அந்த ஒரு சொல்லித்தரதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் நடக்கும், அது ஒழுங்காக நான் டெய்லி பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் நிறைய கிடச்சிருச்சு. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. உடம்பு கொஞ்சம் வெயிட் இருந்தேன், அதுவும் கொஞ்சம் இப்போது லிபரலாக வந்துட்டேன், நான் ஓரளவுக்கு லிமிட்டடாக வந்துட்டேன் நான் வெயிட்டு. அப்புறம் இப்போ கான்ஷியஸாக என்னால் ஒர்க் பண்ண முடியுது, செல்ஃப் கான்ஷியஸ் அது என்ன பண்ண முடியுது. ஃப்ளெக்சிபிலிட்டி உடம்புல நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி அமேசிங். எனக்கு எங்கள் வீட்டில் கூட எல்லாம் என்னை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் டைமும் நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் வேதாத்ரி மகரிஷி காலேஜ். எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லா நம்ம பிரின்சிபல் சார், ரமாதேவி மேம், என்னோட பேராசிரியர்கள் எல்லாரையும் இன்றைக்கி நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் வந்த நோக்கம் வந்து வேறு, சும்மா ஒரு யோகா கற்றுக்கலாம் அப்படின்னு வந்தது. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சார் சொன்ன மாதிரி வேதாத்ரியம் ஃபேமிலியில் நான் இப்போ இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நிறையா ஃபேமிலிஸில் இருக்குது. இப்போ மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதுதான் மெயினான இதில் இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேதாத்ரியம் ஃபேமிலியிலேருந்து இணைஞ்சிக்கோங்க. நீங்களும் இணைஞ்சிக்கோங்க, உங்களை சேர்ந்தவங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் கொண்டு வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக முடித்து சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தையை சேர்த்துருக்கேன், அடுத்து என் அக்கா அடுத்து செகண்ட் பேட்சில் படிக்கிறாங்க. அதனால் அது மாதிரி நம்மளால் முடிஞ்சவங்க எல்லாத்துலேயும் நம்ம ஃபேமிலியில் சேர்த்துக்கலாம். இன்னொன்று ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்போல்லாம் வந்து மகரிஷியோட ஸ்பீச்சை தான் கேட்டுகிட்டே சமையலே பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆம கரண்டி பிடிக்கிற கை, ப்ரவுட் டு சே ஆம் ஹோம் மேக்கர். சார் சொன்ன மாதிரி ஒரு கரண்டி பிடிக்கிற கைனால தான் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் ஃபேமிலியிலங்கிறது தான். அவங்க ஒரு ப்ரொஃபஸராக ஒரு காலேஜ் போனால் அவங்க அங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க முடியும். நம்ம பசங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகிறான்னா அவனை சுற்றி ஒரு புல்லிங் பண்ணுற பசங்களை திருத்த முடியும். நிறைய பசங்களாம் இந்த புள்ளி இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போ இந்த இதில் வந்ததுக்கப்புறம் ஓகே, புள்ளி பண்ணுறாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்க வளமுடன் சொல்லு அப்படி. இப்போ என் பசங்க ரொம்ப அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வாழ்க வளமுடன். இப்போ குட் நைட், குட் ஈவினிங், குட் மார்னிங்லாம் சொல்கிறது கிடையாது. அம்மா குட் நைட்மா அப்படிம்பாங்க, வாழ்க வளமுடன் சொல்லுன்னு சொல்கிறத விட நான் ஓகே வாழ்க வளமுடன் அப்படி ஒரு 10 days சொன்னேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் குட் நைட் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து வாழ்க வளமுடன்மா அப்படிம்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பும்போது என்ன செய்வேன், சங்கல்பம் சொல்லு அப்படின்னு சொன்னால் 2 பசங்களும் சொல்லிடுவாங்க. ஒருத்தன் 11th, ஒருத்தன் 7th. சங்கல்பம் சொல்லுப்பா அப்படின்னு வண்டியில் போகும்போது கூட சொல்லுவேன், சங்கல்பம் சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அருட்பேராற்றல் கருணைனால் உடல் நலம் நீலாயும் நிறைய செல்லும். எனக்கு ஆக்சுவலாக நெகட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கும். முந்தி நியூஸ் பேப்பர் ரொம்ப படிப்பேன். நியூஸ் பேப்பர் படிக்கிறனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறனால நிறைய நெகட்டிவ் திங்கிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுவேன். அப்போ நான் என்னோடய குரு மிஸ்ஸஸ் அஜந்தா மேம், அவங்க தான் என்னோடய ஸ்கை சென்டர் குரு. அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக என்னோடய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட வரணும், நீங்கள் ஆயுத்து பூரா கூட வா அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்கை சென்டரில் நான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க நிறைய எனக்கு போதிக்கிறாங்க, அவங்க நல்லா செதுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க அது மாதிரி பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சங்கல்பம், அருட்காப்பு இதெல்லாம் சொல்லிதான் அவங்க அப்படியே பசங்க நம்ம ப்ரீச் பண்ணுறத விட நம்ம செய்கிறத பார்த்து அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்து அவங்களும் இது பண்ணுறாங்க. அது மாதிரி சிம்பிளிஃபைடு எக்ஸசைசஸ் நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் நம்ம பண்ண சொல்கிறத காட்டணும். நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேமிலி பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்மளோட நோக்கம் நம்ம ஃபேமிலியை திருத்துறது, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டி. நம்ம ஃபேமிலி நம்ம 3 பேர், நம்ம ஹஸ்பண்டோ நம்ம குழந்தைகளோ நம்ம திருத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வளரும், பிரான்ச்சஸாக வளர்ந்து சரியாகும். ஸோ நம்ம தனிமனித ஒழுக்கம், தனிமனித டிசிப்ளின் நம்ம வேதாத்ரியம் ஃபேமிலியில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த அருட்பேராற்றல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த இதில் இழுத்துட்டு வரும். நம்மளை மூலமாக நிறைய பேரை நம்மளும் மாற்றுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேச வாய்ப்பளித்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி.